அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருந்தும் போலீசார் அநீதியான முறையில் செயற்படுகின்றனர். சிறுவர் அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி சஞ்சீவனி அபயகோன். காற்றில் பறந்த காவியுடையை கசக்கி பிழிய துணிந்த சிறுவர் அதிகார சபை சிரேஷ்ட அதிகாரி சஞ்சீவனி அபயகோனின் வாதத்தை சிதைத்து சாட்சியத்தை போலீசார் மூடி மறைத்து அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருந்தும் அநீதியாக செயற்பட்டமையால் சட்டத்திலுள்ள ஓட்டையை சரியாக பயன்படுத்திய சட்டத்தரணிகளின் வாதத்தால் அட்டமா ஸ்தானாதிபதி ஹேமரத்ன தேரர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். வழமை போல் அவர் அவரது பணிகளை எவ்வித இடையூறுமின்றி தொடங்கிவிட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் நிலைதான் அந்தோ பெரிதாபம். அனுராதபுரத்தின் அட்டமா ஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 தனிநபர் பிணைகளிலும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் வெளிநாட்டு பயண தடையையும் விதித்து தேரருக்கு பிணை வழங்கப்பட்டது. பணத்திற்காக தன் மகளை கையளித்ததுடன் அட்டமா ஸ்தானாதிபதியின் தவறான செயற்பாட்டுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட தாயாரும் கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஹேமரத்ன தேரருக்கு எதிராக தேவைக்கு அதிகமான அத்தாட்சிகள் மற்றும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருந்தும் போலீசார் அநீதியான முறையில் செயற்பட்டு வருவதாக சிறுவர் அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி சஞ்சீவனி அபயகோன் நீதிமன்றத்தில் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். இவ்விடயம் தொடர்பில் அனுராதபுரம் பிரதான மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசேட விசாரணையின் போதே அவர் மேற்படி விடயங்களை வெளியுலகுக்கு கொண்டு வந்தார். காரணம், சம்பந்தப்பட்டவர் ஒரு பௌத்த மதகுரு, அதுவும் அட்டமா ஸ்தானாதிபதி. அதிலும் அரச தலைவர்கள் முதல் அரசியல் சுற்றுப்பயணம் வரும் அதிகாரிகள் வரை இவரின் காலில் விழுந்தவர்கள் ஏராளம். எனவே இதனை எப்படியாவது மூடி மறைக்க வேண்டும் என்பதில் கட்சி ரீதியான பிளவுகளை கடந்து ஒன்றாக சேர்ந்து மூடி மறைக்க முற்பட்ட பௌத்தவாதிகளின் வாய்க்கு பூட்டு போட்டு விட்டார் சிரேஷ்ட அதிகாரி சஞ்சீவனி அபயகோன். அதாவது பாதிக்கப்பட்ட சிறுமி மீது தேரர் தொடர்ச்சியாக இத்தகைய மோசமான செயல்களில் ஈடுபடுவதற்கான மிக வலுவான சான்றாக முதன்முறையாக இந்த சம்பவம் நடந்த பொழுது வெளியான இரத்தம் தோய்ந்த சிறுமியின் உள்ளாடை மற்றும் தேரரின் இந்திரியம் துடைக்கப்பட்ட துண்ணி துண்டுகளையும் நீதிமன்றத்தின் முக்கிய சான்று பொருட்களாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த முக்கிய சான்று பொருட்கள் அத்தனையும் துல்லியமாக ரசாயன பகுப்பாய்வு சான்று பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இச்சிறுமியை அடிக்கடி வரவழைத்து இத்தகைய செயல்களில் ஈடுபட்டுள்ளார் என்பதற்கு சாட்சியாக தேரரினதும் சிறுமியினதும் தொலைபேசி பரிமாற்றங்களின்படி தேரர் சிறுமிக்கு 88 தடவை தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அழைத்திருப்பதுடன் 3 நாட்களுக்கு ஒரு முறை தகாத செயற்பாடுகளுக்கு சிறுமியை உட்படுத்தியார் என்பது தெரியவந்துள்ளது. இவ்வாறு தேவைக்கதிகமாக ஆதாரங்கள் தேரருக்கு எதிராக இருந்த போதிலும் போலீசார் உரிய முறையில் சட்டத்தை நிலைநாட்டாமல் தேரரின் விகாரைக்கு சென்று அவருக்கு சாதகமான முறையில் வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். போலீசார் இந்த விடயத்தில் அக்கறை காட்டவில்லை. வாக்குமூலம் பெறப்பட்டதோடு அட்டமா ஸ்தானாதிபதி கொழும்பு நவலோகா வைத்தியசாலையில் முதுமையில் வரும் மூட்டு நோய்க்கு வைத்தியம் பார்க்க சென்றுவிட்டார். அங்கிருந்து பிரச்சினை பூதாகரமாகும் பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பிணை கிடைத்ததும் மீண்டும் அனுராதபுரம் திரும்பிவிட்டார். இந்த சம்பவம் வெளியில் வர காரணம் சிறுமியின் தாய்தான் என்பதை பல ஊடகங்கள் வெளிக்கொணர தவறிவிட்டது. காரணம், கடந்த மாதம் அனுராதபுரத்தில் தனியார் சேவையில் ஈடுபடும் பஸ் நடத்துனர் ஒருவருடன் தன் மகள் தகாத உறவில் இருப்பதாக போலீசில் முறைப்பாடு வைத்து கைது செய்ய வைத்தவர் சிறுமியின் தாய்தான். அந்த கைதில் ஏற்பட்ட பரிசோதனையில் தாயாரின் ஏற்பாட்டில் சிறுமி பணத்திற்காக தேரருக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. அந்த சிறுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் சம்பவ இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதில் தான் பாதிக்கப்பட்ட இடம் தனது உள்ளாடை புதைக்கப்பட்ட இடம் என்பன தெளிவாக தெரிவிக்கப்பட்டதுடன்
அவை தோண்டி எடுக்கப்பட்டு தேரனின் தொலைபேசி அழைப்பு ஆதாரங்களும் வெளியிடப்பட்ட நிலையில் பல்லேகம தேரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் குறிப்பிடுகிறார்கள், அனுராதபுரம் போன்ற பின்தங்கிய பகுதிகளில் 10-12 வயது பெண் பிள்ளைகள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாவது சர்வசாதாரணம் என்று மிகவும் தெளிவாக கூறுகின்றனர். இவர்கள் கூறிய விடயம் ஆச்சரியத்தை தருகிறது. சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு கடவுளாக செயற்பட வேண்டியவர்கள் இவ்வாறு பகிரங்கமாக தெரிவிக்கும் கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டத்தரணிகள் சங்கம் போதை வஸ்து கடத்தல்காரர்களையே சந்தேக நபர் என்ற ரீதியில் யாரும் வாதாடலாம், வாதாடக்கூடாது என்று யாரும் தடுக்க முடியாது என்பவர்கள் இந்த பல்லேகம தேரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளின் கருத்தை ஆமோதிப்பார்களா? இவர்கள் மாதிரியான மனநிலை கொண்டவர்களின் வாதங்களினால் இன்னும் என்ன நடக்கப் போகிறதென்றே தெரியாது. இவர்களின் இந்த மனோநிலை கொண்ட வாதமும் சட்டத்திலுள்ள ஓட்டையும் போலீசாரின் முரணான வாக்குமூல பதிவுகளும் இன்று ஒரு குற்றவாளியை விரைவில் பிணை செல்ல அனுமதித்திருக்கிறது. முற்றும் துறந்த துறவி, அதிலும் 8 பீடங்களுக்கு தலைவன். பௌத்தர்கள் முதல் ராஜதந்திரிகள் வரை அவரிடம் சென்று ஆசி பெற்ற வரலாற்று சான்றுகள் பதியப்பட்ட ஒரு தேரர். இவ்வாறான ஒரு தவறை செய்தது குற்றத்திற்கு அப்பால் மகா பாவம். கட்டிய காவி உடைக்கு மரியாதை போய்விட்டது. பெற்ற ஞானத்திற்கு கேள்விக்குறி வந்துவிட்டது. மகா சங்கங்களுக்கு பேரிடி என்று ஊடகங்கள் சொல்லும் பொழுதே மருத்துவம் முடிந்து பல்லேகம தேரர் தன் விகாரைக்கு ஓய்வெடுக்க போய்விட்டார். அரசியல் கைதிகள் ஆயுள் கைதிகளாக நீண்ட காலம் சிறையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழக்கு போட போலீசாருக்கு நேரமில்லை. வழக்கு பேச வழக்கறிஞர்களுக்கும் நேரமில்லை. ஆனால் வைத்தியசாலைக்கு வந்து பார்த்துவிட்டு சென்று பிணை கொடுக்கும் அளவுக்கு இன்று பௌத்த மதகுருமாரின் சிம்மாசனம் நீதிமன்றத்தில் நிழலாடுகிறது. இன்று இலங்கை மட்டுமன்றி உலகமெங்கும் சாமானியர்களே தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குற்றவாளிகள் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளால் குதித்து சென்று விடுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் உடலாலும் மனதாலும் தண்டிக்கப்படுகின்றனர். இந்த விடயத்தில் நீதிமன்றத்தையோ நீதவான்களையோ குறை கூற முடியாது. அவர்களுக்கு சம்பவத்தை தெரிவிக்கும் போலீசாரும் வழக்கறிஞர்களுமே குற்றவாளிகள். சம்பவத்தின் தாற்பயம் தெரிந்தும் சம்பவத்தை ஒழுங்காக பதிவு செய்யாமல் அரசியல் லாபத்துக்காக மூடி மறைப்பதால் சிறுவர்களின் எதிர்காலம் சூனியமாக்கப்பட்டு விடுகிறது. இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள். சிறு வயதில் ஏற்படும் பாதிப்பு இறுதி வரை அவர்களின் எதிர்பார்ப்பை கேள்விக்குறியாக்கிவிடும். இலங்கையை பொறுத்தவரை அது ஒரு பௌத்த நாடு. பௌத்த பேரினவாத ஆதிக்கத்துக்குட்பட்டது. பௌத்த மதத்தையோ பௌத்தனையோ பௌத்த துறவியையோ கண்டிப்பதற்கு பௌத்தத்தில் இடமில்லை. இதற்கு நல்ல உதாரணம் அன்றைய தலைவர் SWRD பண்டாரநாயக்க பௌத்த பிக்கு ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். வழக்குகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அரசியல் தலை போய்விட்டது. சுட்டவர் தேரர். என்ன நடக்கும் என்ற பொழுது தேரருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பௌத்த பேரினவாதம் பௌத்த துறவியை தூக்கிலிட முடியாத நிலையில் தூக்கிலிடப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்பு அவர் கத்தோலிக்கனாக மாறி அந்த தூக்கு தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அண்மையில் 22 தேரர்கள் குஷ் போதையுடன் தாய்லாந்து சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து இலங்கை திரும்பியிருந்தார்கள். இவர்களை பார்த்து ஞானசாரரும் கசப்பரும் அவர்கள் காவி உடை தரித்த பிக்குகளாக வேடமணிந்து வந்தவர்கள் என்றார்கள். பின்னாளில் அவர்கள் போதை பாவித்து மருத்துவ பரிசோதனை தெரிய வந்ததும் அது பல்கலைக்கழக மாணவ பிக்குகள், இன்னும் அவர்கள் பக்குவம் அடையவில்லை என்று பேசிவிட்டு தப்பிச்சு சென்று விட்டார்கள். இலங்கையில் உள்ள சட்டம் பௌத்த பேரினவாதத்துக்கு விசேட விலை கழிவு போன்றது. யாரும் எவ்வாறு எந்நேரத்திலும் பாதிக்கப்படலாம். காவி உடை அவர்களை காப்பாற்றும். கந்தலானாலும் காவி உடைதான் தவறுக்கு சிறந்த அங்கி. பிணையில் வந்தவரை சட்டம் தண்டிக்க வேண்டும். சிறை சென்று தன் தவறுக்கு வருந்த வேண்டும். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும். ஆதாரங்கள் போதுமானது இருக்கிறது. கட்டாயப்படுத்தியாவது ஆதாரங்களை பெற்று தண்டனை வழங்கப்பட வேண்டும். பல்லேகம தேரருக்கு வழங்கப்படும் தீர்ப்பு இனி எவராவது இந்த தப்பை செய்ய வைக்க முடியாத அளவுக்கு இருக்க வேண்டும். இதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு.